தமிழக மக்களின் வாழ்வாதாரத்திற்கும் உரிமைகளுக்கும் ஏதேனும் ஆபத்து ஏற்படும் சூழல் உருவானால் உடனடியாக அதனை முறியடித்து மக்களுக்கு பாதுகாப்பு அளிப்பதை தமது தலையாய கடமையாக கொண்டு அரும்பணியாற்றியவர் புரட்சித் தலைவி அம்மா. அம்மாவின் வழியில் நடைபோடும் புரட்சித்தாய் சின்னம்மா அம்மாவை போலவே மக்கள் நலனில் மிகுந்த அக்கறையோடு செயலாற்றி வருகிறார். புயல், மழை, வெள்ளம் உள்ளிட்ட இயற்கை சீற்ற காலங்களில் பாதிக்கப்படும் மக்களின் பக்கம் நின்று உறுதுணையாக இருந்து அனைத்து உதவிகளையும் வழங்குபவர் புரட்சித்தாய் சின்னம்மா என்பதனை நாட்டு மக்கள் நன்கறிவார்கள். கடந்த 20 ஆண்டுகளுக்கு முன்பு சென்னை மற்றும் பல்வேறு இடங்களில் கடற்கரையோர பகுதிகளில் சுனாமி பேரலைகள் தாக்கிய போது அப்போதைய தமிழக முதலமைச்சர் புரட்சித் தலைவி அம்மா போர்க்கால அடிப்படையில் துரித நடவடிக்கை மேற்கொண்டு மக்களை தேடிச் சென்று வேண்டிய உதவிகளை செய்தார். சுனாமியால் பாதிக்கப்பட்ட மக்களின் மறுவாழ்வுக்காக புரட்சித் தலைவி அம்மா செயல்படுத்திய திட்டங்கள் மிகவும் உன்னதமானவை. சுனாமியால் பாதிக்கப்பட்ட வேறு பல நாடுகளும் அம்மாவின் திட்டங்களை வரவேற்று பாராட்டினர். நெருக்கடியான பல நேரங்களில் அம்மாவுடன் துணை நின்று ஆலோசனைகள் வழங்கிய புரட்சித்தாய் சின்னம்மா மக்களுக்கு இடர்பாடுகள் ஏற்படும் சமயங்களில் அம்மா வழியிலேயே மக்களுக்கு உதவிகள் செய்து வருகிறார். சென்னை, நெல்லை, தூத்துக்குடி, தென்காசி, கன்னியாகுமரி மற்றும் பல இடங்களில் கனமழை வெள்ளம் ஏற்பட்டு குடியிருப்புகளில் மழை வெள்ள நீர் புகுந்து மக்கள் பெரும் பாதிப்புக்கு ஆளான போது தகவலறிந்த புரட்சித்தாய் சின்னம்மா ஓடி சென்று பாதிக்கப்பட்ட மக்களுக்கு அனைத்து உதவிகளையும் வழங்கினார். அது ப்ராப்ளமா இருக்குது. சரி ஓகே. வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட இந்த சென்னை மாநகரம் எந்த கஷ்டத்தில் இருக்கிறது என்பதை தெரிந்து கொண்டேன். என்னுடைய வீட்டை சுற்றியும் தண்ணீர் வெள்ளத்தில்தான் நீந்து வந்திருக்கிறேன். உங்களை எல்லாம் நேராக பார்த்து
அம்மா சொன்னதை காப்பாற்ற நான் என்னால் முடிந்த உதவிகளை என்றும் செய்வேன் என்பதை சொல்லிக்கொண்டு உங்களுக்கெல்லாம் என்னால் முடிந்ததை செய்ய வந்திருக்கிறேன். பாசத்தோடு மக்களையே நேசிப்பதில் சிறந்தவர் அம்மாவுக்கு நிகர் எங்க அம்மாதான், அம்மாவுக்கு நிகர் எங்க அம்மாதான். பூமி உள்ளவரை எங்கம்மா புகழே நிலைத்திருக்கும். அரிசி, இதர உணவுப் பொருட்கள், காய்கறிகள், சமையலுக்கு தேவையான பல்வேறு பொருட்கள், சமையல் உபகரணங்கள், வேட்டி, சேலை, லுங்கி, போர்வைகள், பால் பவுடர் உள்ளிட்ட நிவாரணப் பொருட்களை புரட்சித்தாய் சின்னம்மா வழங்கினார். தார்பாய் போட்டு தான் படுத்துருந்தோம். வீடு அதுக்கு அது தம்பி இருக்காங்க, அது தம்பி குழந்தை பிறந்திருக்காங்க, அவங்க அம்மா வீட்டுக்கு போயிருக்காங்க. வீடும் சரி இந்த காலம் வரையும் நாங்களும் பெரிய பிள்ளைங்கள் அவர் வரையும் இந்த நிலைமையில தான் இருக்கோம். நாங்கள் சீட்டு போட்டுருந்தோம். ஆமாம் ஆமாம் நம்ம இப்போ தான் பிரசிடென்ட் ஆகிருக்கோம். சரி 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 வேணாம் நீங்கள் எங்கள் வீட்டுக்கு வந்து ரொம்ப சந்தோஷமாக. சரி சரி. தூத்துக்குடி மாவட்டம் ஆரோக்கியபுரம் பகுதியில் உள்ள தொழுநோய் மருத்துவமனைக்குள் மழைநீர் புகுந்து அங்கிருந்த மருந்துகள், மருத்துவ உபகரணங்கள், படுக்கைகள் உள்ளிட்டவை பெருமளவில் சேதமடைந்ததால் மருத்துவமனை நிர்வாகத்தினரும் நோயாளிகளும் மிகுந்த அவதிக்கு ஆளானார்கள். இது பற்றி அறிந்த புரட்சித்தாய் சின்னம்மா பல்வேறு நிவாரணப் பொருட்களை வழங்கி உதவிகள் செய்தார். திருநெல்வேலி மாவட்டத்தில் உள்ள பாளையங்கோட்டை, வண்ணாரப்பேட்டை பகுதியில் சுமார் 750 சலவை தொழிலாளர் குடும்பங்கள் மழை வெள்ளத்தில் பெரிதும் பாதிக்கப்பட்டு அவர்களின் சலவை பெட்டிகள் பெருமளவில் சேதமடைந்த தகவலை அறிந்ததும் புரட்சித்தாய் சின்னம்மா அவர்களுக்கு தேவையான சலவை பெட்டிகள் மற்றும் பல பொருட்களை வழங்கினார். திருநெல்வேலி மாவட்டத்தில் உள்ள நெல்லை டவுன், பகத்சிங் தெரு, பேட்டை நரிக்குருவர் காலனி, குறுக்குத்துறை உள்ளிட்ட இடங்களில் மழை வெள்ளத்தால் நரிக்குருவ சமுதாய மக்கள் பாதிக்கப்பட்ட நிலையில் அவர்களுக்கு வேண்டிய உதவிகளை வழங்க புரட்சித்தாய் சின்னம்மா ஏற்பாடு செய்தார். தூத்துக்குடி மாவட்டம் கரைவளை பகுதியில் மீனவ குடியிருப்புகளை வெள்ள நீர் சூழ்ந்து அப்பகுதி மக்கள் கடுமையாக பாதிக்கப்பட்ட நிலையில் அவர்களின் மீன்பிடி படகுகள், உபகரணங்கள், வலைகள் ஆகியன சேதமடைந்ததால் அவர்களுக்கு தேவையான உதவிகளை வழங்க உரிய நடவடிக்கை மேற்கொண்டார் புரட்சித்தாய் சின்னம்மா. சென்னை மாநகரின் பல பகுதிகள் மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட போது புரட்சித்தாய் சின்னம்மா அப்பகுதிகளுக்கு நேரில் சென்று பாதிக்கப்பட்ட மக்களுக்கு ஆறுதல் தெரிவித்ததோடு நிவாரண உதவிகளையும் வழங்கினார். சேத்துப்பட்டு, சூளைமேடு, மயிலாப்பூர், தியாகராய நகர், ஆர்கே நகர், வேலச்சேரி, பள்ளிக்கரணை, வியாசார்பாடி, பூந்தமல்லி, முடிச்சூர் உள்ளிட்ட பகுதிகளில் பாதிக்கப்பட்ட மக்களை அவர்களின் வீடுகளுக்கே சென்று சந்தித்து தேவையான உதவிகளை வழங்கினார் புரட்சித்தாய் சின்னம்மா. தற்போதைய திமுக ஆட்சியில் சட்டம் ஒழுங்கு சீரழிந்து கொலை, கொள்ளை உள்ளிட்ட குற்றங்கள் அதிகரிப்பதோடு திரும்பிய பக்கமெல்லாம் கள்ளச்சாராயம் பெருக்கெடுத்து ஓடுகிறது. கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் அண்மையில் கள்ளச்சாராயம் அருந்திய 68 பேர் பரிதாபமாக உயிரிழந்தனர். கள்ளக்குறிச்சியா? நான் எப்படியா பண்ணுறது? உயிருக்கே பிரச்சனையாக இருக்குல்ல, இந்த மாதிரிலாம் செய்யக்கூடாது. என்ன குடும்பம்லாம் இருக்குல்ல, இந்த மாதிரிலாம் செய்யக்கூடாது. டாக்டர்லாம் நல்லா தான் பார்க்குறாங்க.
நல்லா ஆயிடுன்றாங்க. கஷ்டமாக இருக்குமா? எந்த ஊர்? கள்ளக்குறிச்சி கர்நாடகா. முந்தானேத்து சாப்பிட்ருக்காரு. இவருக்கு எப்போ இந்த பிரச்சனை வந்து? காலையில் தான் மயக்கம். இன்னைக்கு காலையில். நேற்று நல்லா இருந்தாருமா, இன்னைக்கு காலையில் தான் மயக்கமாக இருக்குன்னு சொல்லி. பார்த்துக்க, ஒன்றும் பண்ணாதேங்கிறாங்க. ரொம்ப கிரிட்டிக்கலாக சேஃபாக இந்த பக்கம் இருக்கு மேடம். அப்படியே பார்த்து கிரிட்டிக்கலாக தான் இருக்கிறாங்க. வெண்டிலேட்டர் சப்போர்ட்டில் தான் இருக்காங்க. இந்த நிலையில் இது பற்றிய தகவல் அறிந்ததும் கள்ளக்குறிச்சிக்கு நேரில் சென்ற புரட்சித்தாய் சின்னம்மா மருத்துவமனைக்கு சென்று அங்கு சிகிச்சை பெற்று வருபவர்களை சந்தித்து ஆறுதல் தெரிவித்ததோடு அவர்களுக்கு அளிக்கப்படும் சிகிச்சைகள் குறித்து மருத்துவர்களிடம் கேட்டறிந்தார். பாதிக்கப்பட்டவர்களின் குடும்பத்தினரையும் சந்தித்து பேசினார். கள்ளச்சாராயம் அருந்தி உயிரிழந்தவர்களின் வீடுகளுக்கு புரட்சித்தாய் சின்னம்மா நேரில் சென்று அஞ்சலி செலுத்தினார். உயிரிழந்தோர் குடும்பத்தினருக்கு ஆறுதல் தெரிவித்தார். இவரை வச்சு தான் எல்லாமே கண்டுபிடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த அம்மாவுக்கு ஆதரவு இவர் மட்டும்தான் இருந்தாங்க. அவங்களுக்கு கண்ணு தெரியாது. பொதுவாகவே அம்மா காலத்தில் இல்லை இந்த மாதிரி எல்லாம். சரி சரி சரி. பாருங்க சாமி, நீங்க கண்டு வந்து பாருங்க சாமி, ஆச்சரியமே வரக்கூடாது சாமி. மருத்துவமனையிலிருந்து புரட்சித்தாய் சின்னம்மா திரும்பி சென்ற போது சாலையில் ஒருவர் மயங்கி விழுந்து கிடந்ததை கண்டார். கள்ளச்சாராயம் அருந்திய அந்த நபர் உடல்நலம் பாதிக்கப்பட்டு கீழே விழுந்தது தெரிய வந்தது. அவரை மருத்துவமனைக்கு கொண்டு செல்ல புரட்சித்தாய் சின்னம்மா முயற்சி மேற்கொண்ட போது மருத்துவமனை தரப்பில் ஆம்புலன்ஸ் அனுப்ப மறுத்ததால் உடனடியாக ஆட்டோ ஒன்றை பிடித்து அவரை மருத்துவமனைக்கு அனுப்புமாறு புரட்சித்தாய் சின்னம்மா அறிவுறுத்தினார். புரட்சித்தாய் சின்னம்மா ஆணைக்கிணங்க கழக தொண்டர்கள் உடனடியாக ஆட்டோ பிடித்து மயங்கி கிடந்தவரை அதில் ஏற்றி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். ஹாஸ்பிட்டலுக்கு மேலே கொண்டு கொடுங்கயா. சுத்திட்டே நிக்கிறீங்க. ஒரு மணி நேரத்துக்கு மேல இப்படி போட்டு வச்சிருக்கீங்க. நம்ம போறப்ப கிட்டத்தட்ட ஒரு மணி நேரத்துக்கு மேலே இப்படி கிடக்கு. இருக்கு உயிர் இருக்கு, உயிர் இருக்கு. என்னன்னு தெரியல, தூக்கி காமிக்கணும்ல. போலீஸ் மறைச்சிட்டு இருக்கீங்க. ஆட்டோ ஃப்ரீயா தூக்கி வைங்கப்பா, தூக்கி வச்சு கொண்டு போங்கப்பா. இது யாரு? அந்த அம்மா. அப்படியே பரவாயில்ல அப்சிலாம் எந்த ஓரமா வேணாம் எப்படி என்ன அநியாயமா இருக்குது.
போறப்பே பார்த்தாங்க. சரி, போய் பாருங்க. அவங்க சொந்தக்காரர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டவர் கள்ளக்குறிச்சி மாவட்டம் மாமந்தூர் கிராமத்தைச் சேர்ந்த கணேசன் என்பதும் அவர் செங்கல் சூளையில் தொழிலாளியாக பணியாற்றி வருவதும் பின்னர் தெரிய வந்தது. கள்ளக்குறிச்சி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் கடந்த சில தினங்களாக தீவிர சிகிச்சை பெற்று பூரண குணமடைந்து கணேசன் வீடு திரும்பினார். புரட்சி தாய் சின்னம்மா தன்னை மீட்டு உரிய நேரத்தில் மருத்துவமனைக்கு அனுப்பியதால் தான் உயிர் பிழைத்ததாகவும் இதற்காக சின்னம்மாவுக்கு நெஞ்சார்ந்த நன்றி தெரிவிப்பதாகவும் உடல் நலம் பெற்ற கணேசன் கண்ணீர் மல்க தெரிவித்தார். ஹலோ அம்மா, நான் ரோட்டு மாமாந்துருங்க. ரோட்டு மாமாந்து இதுவரை கூலி வேலை தான். கூலி வேலை செஞ்சுட்டு பாக்கெட்டுக்குள்ளே விற்றுது. ஏதோ 1.5 பாக்கெட்டு குடிச்சிட்டேன். குடித்து நடந்து போகும்போது கீழே மழக்கம் போட்டு ரோட்டில் வீழ்ந்து போயிட்டேன். வீழ்ந்து போயிட்ட விட அந்த ஆறுகளில் கத்தி மோதிக்கிட்டு எங்கள் வீட்டுக்கார அம்மா வந்து கத்துனாங்க. கத்துனது அந்த அம்மா தான், சசிகலா அம்மா தான் என்னை காப்பாற்றினாங்க என் உயிருக்கு. அந்த அம்மாவுக்கு நன்றி. என் உயிரை காப்பாற்றுறவங்க தாய் மாதிரி என்னை காப்பாற்றுறவங்க அவங்க தாங்க. இல்லைன்னா நான் செத்து போயிட்டுருப்பேங்க. அந்த அம்மாவுக்கு ரொம்ப ரொம்ப நன்றிங்க. மலைக்கோட்டாளத்தில் கல் அறுத்துக்கிட்டு இருந்தோம். எங்கள் வீட்டுக்காரர் வந்தாருங்க. வந்து வீட்டுக்கு வந்து அரிசி எடுத்துகிட்டு வரணும் வந்தார், வரல. அப்புறம் ஒரு நாள் ஆயிடுச்சு, வருவார்னு பார்த்தா வரல. அப்புறம் வந்து இந்த மாதிரி எங்கள் மருமக தான் என்ன பண்ணி போச்சு, இந்த மாதிரி அங்கே செத்து கிடக்குறாங்க அப்படின்னு சொல்லி எனக்கு ஃபோன் வந்தது. அப்புறம் நான் பஸ் விட்டு இறங்கி போயிட்டு பார்த்தேன். அதே மாதிரி மூஞ்செல்லாம் ஈ மிச்சிட்டு கிடந்து ஒரு குடம் தண்ணி ஊற்றி அப்புறம் பார்த்த உடனே இவராக இருந்தது. அப்புறம் நான் வலே கும்ப கூட்டிகிட்டு இருக்க போது சசிகலா மேடம் அம்மா வந்தாங்க. அந்த அம்மா வந்து தான் அப்புறம் எல்லாத்தையும் ஆட்டோவில் ஏற்றி தூக்கிட்டு போய் காப்பாற்றினாங்கங்க. அந்த அம்மா வந்து காப்பாற்றலைன்னா, சரியான நேரத்தில் வரலன்னா ஒரு வீட்டுக்கு ஏற்றிட்டு வந்தோம்னா வீட்டுக்கு ஏற்றிட்டு வரதுக்கு தான் ஆட்டோ கூப்பிட்டோம், யாரும் வரல. அம்மா வந்து ஏற்றிட்டு வரலன்னா எங்களை காப்பாற்றிருக்க முடியாதுங்க. அம்மாவுக்கு ரொம்ப நன்றிங்க.